காஷ்மீரிலே பார்த்தீர்கள் பெரும்பாலான இடங்கள் நீங்கள் IMD இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய டைரக்டர் ஜெனரல் முகபாத்ராவிடம் நாம் இது குறித்து பேசிய பொழுது அவர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், டெல்லி, அதே போன்ற உத்தரகாண்ட், பஞ்சாப், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய பகுதிகளிலே ரெட் அலர்ட் கொடுத்திருக்கும் என கூறியிருக்கிறார். அதாவது அவரிடம் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே உங்களிடம் சொல்கிறேன். மோர் ரைன்ஸ், மோர் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், மோர் லேண்ட்ஸ்லைட்ஸ். இதுதான் அவர் சொன்ன 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகள் மோர் ரைன்ஸ், மோர் ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், மோர் லேண்ட்ஸ்லைட்ஸ். அதாவது மேலும் மேலும் மழை, மேலும் மேலும் காட்டாற்று வெள்ளங்கள், ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ், காட்டாற்று வெள்ளம் வரப்போகிறது, மேலும் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்பட போகிறது. இந்த 3 எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் முகபாத்ரா. முகபாத்ரா சாதாரண ஆள் அல்ல, இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய டைரக்டர் ஜெனரலாக இருக்கக்கூடியவர் முகபாத்ரா. அவர் சத்யம் டிவிக்கு கொடுத்த பேட்டியிலே இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார். எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழலில் வட மாநிலத்தில் பல மாநிலத்தில் உள்ளோர் இருக்க வேண்டிய சூழல் தற்போது இருக்கிறது. அந்த அளவுக்கு மழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே கூறியது போல பகல்காம், குல்காம், அனந்த்நாக், ஸ்ரீநகர் ஆகிய பகுதியில் ரெட் அலர்ட், காஷ்மீரில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமாக அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற காட்சிகள், இந்த காட்சிகளிலிருந்து அடுத்ததாக நாம் பார்க்கின்ற காட்சி ஜீலம் ரவர் இருக்கிற ஜீலம் ரவர் மிக முக்கியமானது. அந்த ஜீலமே மாறி இருக்கு. டெல்லியில் யமுனை ஆறு எப்படி இருக்கிறது டெல்லியிலே? நான் ஏற்கனவே கூறினேன். அதே போன்று யமுனை, தில்லியில் உள்ள யமுனை பகுதி இது. யமுனை ஆற்றங்கரை தற்போது முற்றிலுமாக அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லாம் நீர்தான் காணப்படுகிறது. எங்கு நோக்கினும் தண்ணீர் என்பார்களே, அது தற்போது காணப்படுகிறது. டெல்லியில் பல பகுதிகள் யமுனை ஆற்றிலே டேஞ்சர் லெவல் என்ற அளவில் தான் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த டேஞ்சர் லெவல் மார்க்கை பிரீச் செய்தால் கரை புரண்டு ஓடக்கூடிய நிலைக்கு யமுனை வந்துவிடும். யமுனை பாருங்கள், அகண்டு விரிந்து செல்லக்கூடிய யமுனை ஆற்றினுடைய ட்ரோன் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். அதாவது அகண்டு பறந்து விரிந்த யமுனை நதி, அந்த அளவுக்கு காட்சிகளை பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டத்தை நம்மால் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட யமுனை நதி இது போன்ற காட்சிகள் என்பது வெகு சில ஆண்டுகளில் மட்டும்தான் இது போன்று முழுமையான யமுனையின் முழுமையான அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த பகுதிகள் முழுவதும் யமுனை நதியை முழுவதுமாக விரிந்து பறந்து ஓடுகின்ற காட்சி தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் தான். அடுத்ததாக இமாச்சல பிரதேசம் எப்படி இருக்கிறது என்ற காட்சிகளை குறித்து நாம் சில காட்சிகள் நமக்கு எடுத்துக்கின. இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் சம்பா, காங்க்ரா, கின்னூர், குலு, லாகூல், ஷிம்லா, மண்டி, சிர்மூர் ஆகிய பகுதிகள் இமாச்சல பிரதேசத்தில் நீங்கள் குலு பகுதி, குலு மணாலி என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம்வா, அதில் குலு பகுதி, இது இரட்டை நகரம். அது அந்த குலு பகுதியில் உள்ள நதி எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற பாருங்கள். அதாவது முழு வீச்சிலே அந்த மலைப்பகுதியில் உள்ள மண்ணையும் அடித்து கொண்டு ஓடுகின்ற காட்சிகள் இவை. இன்னும் இந்த நதியின் அளவு என்றது உயர்ந்து கொண்டே வருகிறது என்பதுதான் அச்சுறுத்தும் செய்தி. மேலும் மழை பொழிவு இங்கு இருக்க போகிறது, நிலச்சரிவும் இருக்க போகிறது என கூறியிருப்பதால் இப்பகுதியில் உள்ள பலரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் வெளியேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். எச்சரிக்கை மணி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் அனைவருக்கும். இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த வேகம், அந்த ஆறு ஓடுகின்ற வேகமாகட்டும், அதே போன்று அந்த எதிரே உள்ளதை எல்லாம் அடித்து கொண்டு செல்கின்ற வேகம், அந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த பகுதிகளில் இருக்கு நான் கூறிய போல ஷிம்லா, குலு மணாலி, அதே போன்று மண்டி, சிர்மூர், லாகூல் போன்ற பகுதிகளில் எல்லாம் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கையை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக இந்த வெள்ளத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது பஞ்சாப் பிராந்தியம் என்றே கூறுகிறேன். பஞ்சாப்ல 2 வகை பஞ்சாப் இருக்கு. இந்திய பஞ்சாப், பாகிஸ்தானிலும் ஒரு பஞ்சாப் இருக்கிறது. பாகிஸ்தான் பஞ்சாப் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, பாகிஸ்தான் பஞ்சாப் தான் இன்று பாதிக்கப்பட்டிருந்தால் இந்திய பகுதியில் உள்ள பஞ்சாபிலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பஞ்சாபை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய பாதிப்பு. இது ராஜஸ்தான் உள்ள ஜெய்ப்பூர் SMS மருத்துவமனை வெளியே உள்ள காட்சிகள். நமது செய்தியாளர் அங்கிருந்து எடுத்து அனுப்பிய காட்சிகள் பாருங்கள். அந்த ராஜஸ்தானிலும் பஞ்சாபில் பெய்த மழை ராஜஸ்தானையும் விட்டு வைக்கவில்லை. அங்கு மருத்துவமனை எதிரே உள்ள பிரதான சாலை, SMS சாலை என்றே அழைப்பார்கள் இந்த சாலையை. அந்த சாலையிலே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தார் சாலை தண்ணீர் சாலையாக மாறி இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் என்று கூறலாம்.
முழுவதுமாக தண்ணீர் நிறைந்த காட்சிகள் தான் அங்கு பார்க்க முடிகிறது. எங்கு நோக்கிலும் தண்ணீர் என்று அறிமுக உரையில் நமது செய்தி வாசிப்பாளர் ரித்தி கூறினார். அதுதான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு நோக்கிலும் தண்ணீர் 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 தேசமாக மாறியிருக்கிறது என்று பஞ்சாபை பொறுத்த மட்டிலே வரலாறு காணாத மழை என்று கூறுவார்கள். 1988க்கு பிறகு மிகப்பெரிய மழை பஞ்சாபையே புரட்டி போட்டிருக்கிறது. பஞ்சாபிலே மொத்தம் 23 மாநிலங்கள் இருக்கின்றன, 23 மாவட்டங்கள் இருக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் 23 மாவட்டங்கள் இருக்கின்றன. 23 மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு, பேரிடர் என்று இதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் மாநில அமைச்சர் பகவந்த் மான். இதுவரை 30 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 3.5 லட்சம் பேர் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார். என்னால் அவர்கள் வசிக்க முடியாத அளவுக்கு அந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன.